எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சவுந்தர். நான் சென்னை ஃபிலிம் ஸ்கூல்ல டைரக்ஷன் கோர்ஸ் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்லீப்பர் மூவிஸை பத்தி பார்க்க போறோம். ஸ்லீப்பர் மூவிஸ் உடனே தூங்கிட்டு பார்க்குற படம் நீங்க நினைச்ச கூடாது. ஸ்லீப்பர் மூவிஸ்ங்கிறது புதுமுக ஹீரோக்களை வச்சு சின்ன பட்ஜெட்ல எடுத்து தியேட்டர்களில் போய் பெரிய அளவில் ரீச் ஆகிறது தான் ஸ்லீப்பர் மூவிஸுங்கிறோம். அந்த ஸ்லீப்பர் மூவிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒருதலை ராகம்னு ஒரு படம். அதை ஆக்ட் பண்ணது யாருன்னா ராஜேந்திரன் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவரே கதை எழுதியிருப்பாரு, அவரே மியூசிக் பண்ணியிருப்பாரு. அந்த படம் எப்படி ஆயிடுச்சுன்னா தியேட்டர்களில் போய் 2வது நாள் ப்ரொடியூசருக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு காலேஜ்ல இருந்து வந்த ஒரு 200 பேர் ஒரு பசங்க ஒரு 80 ஒரு 200 அந்த மாதிரி ஒரு கூட்டமா அந்த தியேட்டருக்கு வந்த பசங்க அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில போய் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது சித்திரம் பேசடி. சித்திரம் பேசடி எடுத்தது மிஸ்கின் சார், இயக்குனர் மிஸ்கின் சார் எடுத்தாரு. அந்த படம் ஃபர்ஸ்ட் நாள் ஓடி 2வது நாளே அந்த தியேட்டருக்கு தூக்கிட்டாங்க. தூக்கின பிறகு என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இதா இருக்கும் போது ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும் ஒரு வாரம் ஓட்டியிருக்காங்க. அந்த ஓட்டின போது கடைசி நாங்க ப்ரொடியூசரே தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் ரீரிலீஸ் பண்ணலாம் சார், இந்த படத்தை நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த படத்தை ரீரிலீஸ் எல்லாமே ரெடி பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய அளவுல கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எடுத்துக்காட்டோட படம் சேது. சேது விக்ரம் சாரோட அப்கமிங் மூவி அது. அதுக்கப்புறம் பாலா சார் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த படமும் அப்படியே தான். அந்த படமும் ரிலீஸ் எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. போயிட்டு அங்கங்க சுத்தி ஒரு பக்கமா யாருமே வாங்காத பட்சத்துல கடைசியா விகடன்ல பார்த்துட்டு அப்புறம் ரீரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை. அந்த படமும் அப்படி பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற படம் என்னன்னா டார்லிங்னு ஒரு படம் சொன்னோம். அது ஜிவி பிரகாஷ் ஆட் பண்ணியிருப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல அதே மாதிரிதான் அந்த படம் மக்கள் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த மாதிரி சிறிய அளவுல ரீச் ஆயிட்டு மிகப்பெரிய வெற்றியடைய படம் தான் ஸ்லீப்பர் மூவிஸ் நம்ம சொல்றோம். இன்னைக்கு நம்ம ஸ்லீப்பர் மூவிஸை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ்.